ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனலுங்க. இன்றைக்கி மல்லித்தலையை வச்சு ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணான்னு பார்க்கலாமாங்க. வாங்குங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக மல்லித்தலை, சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, ஒரு வரமிளகா, பூண்டு, இஞ்சி, அப்புறம் சோம்பு இது எல்லாமே போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த கிரேவிக்கு இந்த பேஸ்ட்டு தாங்க டேஸ்ட் கொடுக்கும். நல்லா அரைச்சதுக்கப்புறமா ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுக்கோங்க. பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாமே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் பொடுசாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க இந்த மல்லி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா மிளகுத்தூள், சிக்கன் மசாலா, மல்லித்தூள் இதை மூணையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. இந்த கிரேவி வந்து நிஜமாலுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம யூஸ்வலாக பண்ணுற சிக்கன் குழம்புலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நல்லா வணக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூளையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து வெறும் புரோட்டா, சப்பாத்தி, இட்லிக்கு மட்டும் இல்லைங்க, சாதத்துக்குமே அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஸோ நல்லா பரட்டினதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி, அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. சிக்கனில் உங்களுக்கு என்ன மாதிரி பண்ணால் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு நல்லா விசில் விட்டு எடுத்திங்க அப்படின்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது புரோட்டாக்கு மட்டும் இல்லைங்க, சாதத்துக்குமே நல்லா இருக்குங்க. சரி, இன்னொரு வீடியோவில் பார்க்குறேங்க. Bye.